ப்ரோ நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம், திருவையாறு. எனக்கு வந்து சென்டர் வந்து திருச்சி சிவானி காலேஜ் மணப்பாறை ரோட்ல இருக்க சிவானி காலேஜ்ல போட்டிருந்தாங்க திருச்சியில. ஷிஃப்ட் 3 எனக்கு வந்து 4 மணிக்கு தான் எக்ஸாம் ஆரம்பிச்சது. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து எனக்கு 2:30 மணிக்கு குடுத்துருந்தாங்க. 2:30 மணிக்கு போனோம்னா, நம்ம வந்து அந்த டைமுக்கு நமக்கு பஸ் கிடைக்காது. இருந்தாலும் நம்ம வந்து திருச்சி ஜங்ஷன்ல இறங்கி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நம்ம வந்து அந்த 120ன்னு ஒரு ரூட் பஸ் ஒண்ணு வரும். அதில ஏறணும். இல்லன்னா மணப்பாறை பஸ்லயே கேட்டா சில பஸ்ல தான் ஏத்துறாங்க, சில பஸ்ல ஏத்த மாட்றாங்க. அந்த மாரி சில பஸ்ல மட்டும் தான் ஏத்த முடியும். ரூ. 20 டிக்கெட் போட்டிருந்தாங்க. அந்த ரூட் பஸ்ல வந்து ரூ. 12 டிக்கெட்டு. அந்த அந்த ப்ளூ பஸ் ஒண்ணு வரும்ல, எடப்பாடி பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பஸ்ல வந்து ரூ. 20 டிக்கெட் போட்டிருந்தாங்க ப்ரோ. நாங்க போய் இறங்குனோனே வண்டிலாம் உள்ள அலோட் பண்ணல. வண்டிலாம் வெளில தான் நின்னுச்சு. அந்த எக்ஸாம் டைம் அப்ப தான் உள்ள போ முடியும். நம்ம வந்து உள்ள போலாம். வண்டி இல்லாம இருக்கவங்க உள்ள போய் உட்காந்துருக்கலாம். ஓரமா உட்காந்துருக்கலாம். அங்கலாம் இடம் நிழல் இருந்தது கொஞ்சம், கொஞ்சம். அப்புறம் உட்கார்றதுக்குலாம் ஸ்பெஷலாலாம் எதுவும் இடம் இல்ல ப்ரோ. உட்கார்றதுக்கு இடம் இருந்தது. அங்கங்க இது இருந்தது. அங்க கீத்து கிடந்தது. அத போட்டு தான் உட்கார்ந்தாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் நாங்க உள்ள போனோனே, அந்த இதெல்லாம் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு, இந்த ரூம் நம்பர் அதெல்லாம் வெளியிலேயே போர்ட்ல ஒரு நோட்டீஸ் போர்டு மாரி ஒட்டிட்டாங்க. அந்த நோட்டீஸ் போர்ட்ல பார்த்து தான் நாங்க வந்து உள்ள போனோம். அப்புறம் வந்து உள்ள போனோனே இந்த காதுல போட்டுருக்க யாரு காதுல கடுக்கான் போட்டுருக்காங்களா? மோதிரம் போட்டுருக்காங்களா? கையில கால்ல கயிறு, இடுப்புல கயிறு, அருணா கயிறு அந்த மாரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நறுக்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நறுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் பேரு. ம். அதுவும் இல்லாம நான் வந்து போன வாரம் 25ஆம் தேதி தான் எனக்கு வந்து 2வது ஷிஃப்ட்ல எஸ்எஸ்சி போட்டிருந்தாங்க. அதுவும் போய் எழுதிட்டு வந்தேன். அதே காலேஜ்ல தான் எழுதினேன். ஆனா எஸ்எஸ்சி அளவுக்கு இல்ல. எஸ்எஸ்சில கூட கொஞ்சம் மேத்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்த மாரி இருந்தது. இதுல வந்து கொஞ்சம் மேத்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பா தான் ப்ரோ இருந்தது. ரீசனிங் அடிக்கலாம். ஜிகே அடிக்கலாம். ஜிகே வந்து அந்த கரண்ட் அஃபேர் படிச்சிருந்தீங்கன்னா, நீங்க வந்து ஜிகே அடிக்கலாம் ஈஸியா. சிம்பிளா அடிக்கலாம். ஜிகே, ரீசனிங் அடிக்கலாம். இது 2ம் நல்லா ஈஸியா இருந்தது. மேத்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் தான். அதில மேத்ஸ்ல என்ன நீங்க பார்த்துட்டு போனா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, தனி வட்டி கணக்கு, கூட்டு வட்டி, இந்த வட்டி, இந்த ட்ரெயினோட ஸ்பீட மெஷர் பண்ணி கணக்குலாம் வரும். அந்த மாரி கணக்குலாம் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் அப்புறம் 4 மணிக்கு இப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனது. அதில வந்து ஒரு மேத்ஸ பொறுத்தளவுல மேத்ஸ் வந்து 2 கணக்கு போட்டாலே டைம் எல்லாம் இதாயிடுது. அதனால மேத்ஸ் வந்து அவ்வளோக்கா நான் பார்க்கல. ரீசனிங், ஜிகேல வந்து நல்லா எழுதியிருக்கேன். நல்லா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்ல வந்து அப்புறம் அவங்களோட அந்த இது கேட்டாங்க. நம்மளோட சப்மிட் கேட்டாங்க. இவங்க எப்படி இன்விஜிலேட்டர்லாம் எப்படி இருக்காங்க? நம்மளோட இதெல்லாம் எப்படி இருக்கும்? அதெல்லாம் அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டம்லயே கேட்குது. நம்ம ரேக வைக்கிறது, அதெல்லாம் வந்து செக் பண்ணாங்க ப்ரோ. லாஸ்ட்ல, அப்புறம் ஃபர்ஸ்ட்ல போனோனே ஆதார் கார்ட்ல இருக்க மாரி ஃபோட்டோலாம் இருக்கா? தம்ப் பிரஸ் வைக்க சொல்லி ரேகைலாம் பார்த்தாங்க. அதெல்லாம் உழுவுதான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 மணி நேரம் எக்ஸாம் நடந்தது. கரெக்ட்டா 5:30க்கு முடிஞ்சது. 5:30க்கு முடிஞ்சோனயே எஸ்எஸ்சி மாரிலாம் இல்ல. எஸ்எஸ்சில வந்து லாஸ்ட்ல வந்து மறுபடியும் வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. இதுல வந்து அப்படிதான் இல்ல. முடிஞ்சோனே 5:30க்கு முடிஞ்சது. 5:38க்குலாம் நாங்க வந்து வெளில வந்துட்டோம். கேட்ட விட்டு வெளில அவுட் பண்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்து மறுபடியும் அதே மாரி பஸ் வந்தது. மணப்பாறை பஸ் வந்தது. அதுல ஏறி தான் திரும்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு, அதுக்கப்புறம் நாங்க பஸ் ஏறி வந்தோம் ப்ரோ.